இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய இறை அழைத்தல் ஞாயிறு நிகழ்விலே மாதா தொலைக்காட்சியின் வளர்ச்சித்துறை பொது மேலாளர் அருள்பணி பவுலா ஜெயக்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஃபாதர், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இறை அழைத்தல் ஞாயிறு வாழ்த்துக்கள் ஃபாதர். உங்களுக்கு ஒரு இறை அழைத்தலின் அடிப்படையில் நீங்கள் ஒரு குருவானவரா இன்று எங்களுக்கு கிடைச்சிருக்கிறீங்க. உங்களுடைய இந்த இறை அழைத்தலை பற்றி சொல்லுங்கள். என்னுடைய இறை அழைத்தலை பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அழைத்தலுக்குள் ஒரு அழைத்தல் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாரும் ஒரு இன்ஜினியரிங் இல்லை மருத்துவம் இது போல் பல்வேறு துறைக்கு படிப்பது போல தான் நானும் ஒரு குருத்துவம் அப்படிங்கிறது தொடக்க காலத்தில் என்னுடைய பார்வையும் அப்படி தான் இருந்துச்சு. இது வந்து ஒரு ஆன்மீக பணி, அப்படிப்பட்ட ஒரு தெளிவு தான் எனக்கு தொடக்க காலங்களில் இருந்துச்சு. நானும் வழக்கம் போல் குருமடத்தில் இணைந்தேன், படித்தேன். அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு நார்மலானது தான். ஆனால் என்னுடைய அழைத்தலை நான் எப்பொழுது உணர்றேன் அப்படின்னா, குறிப்பாக சமீபத்தில் தான் நான் இதை உணர்றேன் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, ரொம்ப ஓப்பனாகவே என்னால் மாதா தொலைக்காட்சி அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள முடியும். நான் எவ்வளவு குற்றவாளி இல்லை ஒரு பாவி அப்படிங்கிறது எனக்கு தெரியும், கடவுளுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்படி இருந்தும் கூட என்னுடைய தவறுகளை எல்லாம் மறைத்து, என்னுடைய பாவங்களை எல்லாம் மறைத்து இன்றைக்கி மக்களுக்கு முன்பாக நின்று பேசக்கூடிய அளவுக்கு என்னை உயர்த்தி இருக்கிறார் அப்படின்னா, நான் இதை தான் என்னுடைய இறை அழைத்தல்னு பார்க்குறேன். என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது, என்னுடைய ரகசியங்கள், என்னுடைய தவறுகள், இதை ஒவ்வொன்றிலும் என்னை காப்பாற்றி ரொம்ப அழகாக கொண்டு வந்து, நீ என்னோட மகன், நான் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன் அப்படிங்கிறத என்னுடைய குருத்துவ வாழ்க்கையில் வேறு மாதிரி கொண்டுட்டு போயிருக்கிறதா நான் பார்க்குறேன். உதாரணத்துக்கு நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு பங்கில் பயங்கர பிரச்சனை. என்னுடைய முதல் பங்கில் ஏறக்குறைய என் மேலே நிறைய கேஸ் போடுறாங்க. வாரத்துக்கு 2 தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கலெக்டர் ஆஃபீஸுக்கும் அலையக்கூடிய நிலைமை தான். கரெக்டாக அந்த ஒரு அங்கே பங்கு தொடங்கணும் அப்படிங்கிற முயற்சி முடிவடையுது. உடனே எனக்கு ட்ரான்ஸ்ஃபர். அடுத்த ஒரு பங்குக்கு போகிறேன். அங்கே போகும் பொழுது ஏறக்குறைய ஒரு 30 வருடமாக அப்படியே இடிந்து கிடக்கிற ஒரு ஆலயத்தை சீரமைக்கிற பணியில் இறங்குறேன். அங்கே எல்லாருமே என்னை பார்த்து சிரிக்கிறாங்க, இந்த கோயிலை எப்படி நீ செய்வ அப்படிங்கிறாங்க. அதையும் கடவுள் நடத்தி முடித்தார். அது முடித்தோன்னா 5 நாளில் அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர். அப்போ இதெல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது, இறை அழைத்தல் அப்படிங்கிறது ஏதோ ஒரு குருவாக மாறுவது அல்ல, ஒரு குருவாக மாறுவது அல்ல. ஆனால் மாறிய பிறகு அதில் வாழ்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் உணர்கிறேன். அது வந்து இன்றைக்கி மக்களை சந்திக்கிறது, மாதா டிவி வழியாக நிறைய நற்செய்தியை மக்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது மக்கள் ஃபீல் பண்ணுறாங்களே, அதுதான் என்னுடைய இறையழைத்தினுடைய வெற்றியாக நான் பார்க்குறேன். அதனால் குருவாக மாறுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய இது கிடையாது. ஆனால் குருவாக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்தல், புரிதல் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஒரு நல்ல இறையழைத்தல் அழைப்பு அப்படின்னு நான் நம்புகிறேன். இறை அழைத்தல் அப்படின்றது குருத்துவத்திற்கான அழைத்தல் மட்டுமல்ல, அந்த குருத்துவத்தில் நிலைத்திருப்பது தான் உண்மையான இறை அழைத்தல் அப்படின்னு சொன்னீங்க ஃபாதர். இன்றைய காலகட்டத்தில் இறை அழைத்தல்கள் குறைந்து வருகிறது. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? முதலாவது காரணமாக நான் பார்க்குறது வந்து இன்றைக்கி மக்கள் தொகை. தொடக்கத்தில் வந்து நாம் இருவர் நமக்கிருவர், நாம் இருவர் நமக்கொருவர், நாமே குழந்தைகள் நமக்கேன் குழந்தைகள் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து இன்றைக்கி மக்கள்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கும்போது, அவங்க வந்து இப்படிப்பட்ட இந்த பணி செய்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்சால் பொருளாதார உதவி செய்வோம், ஏன் நம்ம அவ்வளோலாம் நம்ம பிள்ளைலாம் கஷ்டப்பட தேவையில்ல. அதாவது குருத்துவம் அப்படிங்கிறது, இறையழைத்தல் அப்படிங்கிறது ஒரு கஷ்டம் அப்படின்னு ஒரு சில மக்கள் நினைப்பது. ரெண்டாவது, குடும்பங்களில் நிறையா எண்ணிக்கை, குழந்தைகளுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைந்து கொண்டு வருது. இதுதான் ஒரு முதல் காரணமாக நான் பார்க்கிறேன். ஆனாலும் அன்றைய காலகட்டத்தில் இந்த இறைவன் மீது கொண்ட ஒரு நம்பிக்கையால், அந்த விசுவாசத்தால், ஒரு குடும்பத்தில் ஒரு பையன் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பொண்ணு இருந்தாலும் சரி, குருவாவோ அருள் சகோதரியாவோ அனுப்பக்கூடிய ஒரு காலகட்டம் அன்று இருந்தது.
ஆனால் இன்னைக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பக்கம் மக்கள் தொகை குறைவு, அதுவும் குறிப்பாக தென்னிந்திய பகுதியில். இப்போ வட இந்தியாவில் என்றைக்குமே மக்கள் தொகை வந்து பெரிய அளவில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ கூட அந்த வட இந்திய மக்கள் தொகை உயர்ந்த காரணத்தினால்தான் இன்னைக்கு நாம் முதலிடத்தில் இருக்கிறோம். சீனாவை பின்னுக்கு தள்ளி நாம் முதலிடத்துக்கு போயிட்டோம். இருந்தாலும் காலங்காலமாக நமக்கு தென்னிந்திய பகுதிகளில் அந்த கல்வியின் வளர்ச்சியின் காரணமாக நமக்கு வந்து மக்கள் தொகையை நாம் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதன் அடிப்படையிலும் நீங்கள் வந்து இறை அழைத்தல் வந்து குறைந்துருச்சுன்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த இல்லறத்திற்கான அழைத்தலும் குறைந்து வருகிறது அப்படின்றத மறுக்க முடியாது. இது வேறொரு வகையில் சொல்ல போனோம்னா மக்களுக்கு வந்து பொறுப்பெடுத்து கொள்கிற அந்த ஒரு உணர்வு குறைஞ்சிட்டு போகுது அப்படின்னு நான் பார்க்குறேன். எப்படி அப்படின்னா இன்னைக்கு வந்து நான் ஒரு குழந்தையை வளர்க்கணும், நான் வந்து ஒருவருக்கு மனைவியாக இருக்கணும், இன்னொருவருக்கு கணவராக இருக்கணும், இப்படிங்கிற அந்த கமிட்மெண்ட்டை வந்து அவங்க விரும்புகிறதில்ல. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு விவாதத்தில் பார்க்குறேன், பிடிக்கிறவரில் சேர்ந்துருப்போம், அவருடைய சம்பளத்தை நான் பகிர்ந்துக்குவேன், 2 பேரும் சேர்ந்து சுற்றுவோம், விருப்பப்படி வாழ்வோம், குழந்தை கூட நாங்கள் பெற்றுக்க விரும்ப மாட்டோம். ஏன்னா அது ஒரு கமிட்மெண்ட். அப்படி வந்துட்டேன் அப்படின்னா நான் அவங்கள வந்து ஒரு பள்ளியில் சேர்க்கணும், அவங்களுக்காக என்னுடைய நேரத்தை ஒதுக்கணும், வாழ்க்கை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு. அதில் ஏன் நான் இவ்வளோ சுமையை சுமக்கணும் அப்படின்னு விவாதம் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி மக்களுடைய மனநிலை மாறிட்டு போகும்போது நான் பொது சேவை செய்யணும், ஆன்மீக பணி செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு வந்து மக்கள்கிட்ட வந்து ரொம்ப குறைந்து போயிருப்பதாக நான் பார்க்கிறேன். பொறுப்பற்ற தனம் ஒரு பெரிய தவறு அப்படின்னு நாம் பேசுவோம். ஆனால் இன்னைக்கு இந்த பொறுப்பற்ற தனம், பொறுப்பேற்றுக்கொள்ள மறுக்கும் அந்த குணம், இது போன்ற காரியங்களால் இன்னைக்கு அந்த இல்லறம் கணவன் மனைவி பந்தத்தில் இணைவதற்கு கூட இன்னைக்கு வந்து யோசிச்சு, அதை விட குறிப்பாக இந்த சமூக வலைதளங்களுடைய தாக்கம் அதிகரித்ததுக்கப்புறம் ப்ரைவசி, தனி உரிமை, என்னை பற்றி நான் உன் கூட பகிர்ந்துக்கணும், என்னுடைய வெறுப்புகளை நான் உன்கிட்ட பகிர்ந்துக்கணுன்ற அவசியம் இல்லை, அதே மாதிரி நீ இருந்துக்க அப்படின்றது மாதிரியான ஒரு சூழல் தான் இன்று திருமண பந்தத்தில் இணைந்தவர்களிடம் கூட பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது அதை தாண்டி என்னோட பர்சனல் ஆமா அப்படின்னு சொல்றேன், அதை தாண்டி இந்த குழந்தை அப்படின்ற ஒரு பந்தம், அந்த ஒரு இறைவனின் கொடையை நாம் தவிர்த்து விட்டு நம் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு எதெல்லாம் பெரிய விஷயங்களாக தெரியுதோ காணல் நீராக நாம் அதை தேடி போய் கொண்டிருக்கிறோம். அதனால் வந்து அந்த இறை அழைத்தல் மட்டுமல்ல, இந்த இல்லறத்திற்கான அழைத்தலும் குறைந்து கொண்டே போகக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு நாம் பார்க்க முடியுது. ஃபாதர், எனக்கு இந்த இடத்துல நான் ஒன்றே சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா தொடக்க நூலில் ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கும், ஏதோன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் மனுஷியை அங்கே கொண்டு வந்து வச்சார். அப்போ வந்து ஒரு மனிதனுடைய படைப்பின் நோக்கம் என்ன அப்படின்னா இந்த உலகத்தை பண்படுத்துறது, பாதுகாக்கிறது, அதில் இருக்கிற உயிரினங்களை பண்படுத்துறது, பாதுகாக்கிறது. ஆனால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் ஏற்க மாட்டேன் அப்படிங்கிறது வந்து ஒரு பிறப்பினுடைய சாபமாகத்தான் நான் பார்க்கிறேன். நான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறேன்னா எனக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது, அந்த பொறுப்பை நான் நிறைவேற்ற வேண்டும். அதனால் அதை கடந்து நான் யோசிக்கும் போது, கடந்து சிந்திக்கிற பொழுது அந்த கடவுளுடைய திட்டத்திலிருந்து நான் என்னை விலக்கி கொள்கிறேன் அப்படின்னு நான் பார்க்குறேன். இறை அழைத்தல் ஞாயிறில் இல்லறத்திற்கான அழைத்தலை பற்றியும் நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம் ஃபாதர். இதில் இன்றைய காலகட்டத்தில் இறை அழைத்தலில் இருக்கக்கூடிய சவால்கள், நீங்கள் எந்த மாதிரியான சவால்களெல்லாம் எதிர்கொள்கிறீங்க? அதாவது இன்னைக்கு வந்து சவால்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. முதல்ல நீங்கள் இந்த இறையழைத்தல்ங்கிறத எப்படி புரிஞ்சிக்கிறீங்க அப்படிங்கிறதே இருக்குது. ஏன்னா இன்னைக்கு உலகம் வேறு மாதிரி அறிவியல் மயமாகி கொண்டிருக்கிறது, ஊடகமயமாகி கொண்டிருக்கிறது. இதுக்கு மத்தியில் உங்களுடைய ஆன்மீகத்தை, இயேசுவினுடைய மதிப்பீடுகளை நிலைநிறுத்துவது ஒரு மிகப்பெரிய சவால். அடுத்தது இந்த சமூக அமைப்பு. இந்த சமூக அமைப்பு வந்து நிறைய சித்தாந்தங்களை மாறி மாறி உள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருக்குது. மறுபடியும் நீங்கள் அந்த இயேசுவினுடைய மதிப்பீடுகள், இந்த இறையியல் கொள்கைகள், இதை வந்து நிலைநிறுத்துறதுக்காக நீங்கள் அவங்களோட ஒரு உரையாடலுக்கு இன்னைக்கு அழைக்கப்படுகிறோம். அப்போ இதிலலாம் நமக்குன்னா ஒரு தெளிவு இல்லை அப்படின்னா மறுபடியும் இந்த ஆன்மீக எண்ணங்கள், சிந்தனைகள் இது வந்து தோற்று போய் கொண்டே இருக்கும். அதனால் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை,
சவால் வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரியதாக இருக்குது. இன்னும் வேறு வகையில் சொல்ல போனோம்னா, எங்கே அறிவார்ந்த விஷயங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறதோ அங்கே வந்து வேறு வேறு மாதிரியான கருத்துக்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் எந்த கருத்து உண்மையோ எந்த கருத்து சரியோ அது கடைசி வரை நிலைத்திருக்கும். இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறவர் இவர் சொல்லி கொடுத்த இந்த மதிப்பீடுகள் உண்மை அப்படின்னா இது எல்லா சித்தாந்தங்களையும் கடந்து நிற்கும், ஜெயிக்கும். நீங்கள் இந்த அறிவார்ந்த காரியங்கள் அப்படின்னு சொன்னீங்க. நான் சில இடங்களில் பார்க்குறேன் பாரு, எங்கெல்லாம் இந்த அறிவார்ந்த காரியங்கள் முன்னெடுக்கப்படுகிறதோ அங்கு சில இடங்களில், எல்லா இடத்தையும் இல்லை, அங்கு இறை நம்பிக்கை பின்னுக்கு தள்ளப்படுது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்ன அப்படின்னா, அது அப்படி பொதுவாகவே மனுஷனுடைய உணர்வு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு செயலை நான் செஞ்சிட்டேன் அப்படின்னா நான் அதை விட பெரியவன் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கும். ஆனால் நான் முன்னாடி சொன்னது தான் உண்மை அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் வந்து நிற்கும். இந்த உலகத்தில் எதுவுமே இது மட்டும்தான் சரி அப்படிங்கிறது எதுவுமே கிடையவே கிடையாது. ஒன்றுக்கு ஒன்று எல்லாமே மாறுபட்டு கொண்டே இருக்குது, ஒன்று எல்லாமே மாறி வந்து கொண்டே இருக்குது. அப்போது அந்தந்த சூழலுக்கு அந்த உண்மையை கடவுளுடைய மதிப்பீடுகளில் கடவுளுடைய நம்பிக்கைக்கு பயந்து புரிந்து கொள்வது, ஏற்றுக்கொள்வது, அதுதான் இந்த சமூகத்தினுடைய அவசியமாக நான் பார்க்கிறேன். சோதனைகளை பற்றியும் நம்ம பேசணும். அன்று ஆதி பெற்றோருக்கு இருந்த அதே சோதனைகள் இன்று வந்து வெவ்வேறு வடிவத்தில் நமக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த சோதனைகள்லேருந்து நம்மை காத்து கொள்வதற்கு இறைவனை இறுக பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் எல்லாரும் முன்வைக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. இன்றைய இறை அழைத்தல் ஞாயிறில் இறை அழைத்தல் பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ஃபாதர். அதில் எனக்கு டக்குன்னு எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம், கடவுள் தகுதியானவர்களை அல்ல அழைத்தவர்களை தகுதியுள்ளவர்களாக மாற்றுகிறார் அப்படின்னு எனக்கு தோணுதுங்க ஃபாதர். அதே மாதிரி இனி வரக்கூடிய காலங்கள்லையும் நான் வந்து இறை அழைத்தலுக்கு தகுதியற்றவன் அப்படின்னு யாரும் ஒதுங்கி போகாமல் கடவுள் நம்மையும் அவருடைய அழைத்தலுக்கு தகுதியுள்ளவராக மாற்றுவார் அப்படின்ற நம்பிக்கையோட இறை அழைத்தல்கள் பெருகும் அப்படின்னு நம்புகிறேங்க ஃபாதர். கண்டிப்பாக. நன்றி. நன்றி. இன்று நீங்கள் திருப்பலிக்குச் சென்று அதில் முழு தயாரிப்புடன் பங்கு கொண்டீர்களா? உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமுத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். இன்று நீங்கள் தேவனர் கருணையை உட்கொள்ள ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்று உங்களை தயார் செய்தீர்களா? பாவத்துக்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு பாவ மன்னிப்பு பற்றி அச்சமில்லாமல் இராதே. ஆண்டவரின் பரிவு எல்லையற்றது. இன்று நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஞான காரியங்களில் வளர்க்க மறைக்கல்வி வகுப்பிற்கு அனுப்பினீர்களா? நல் வாழ்க்கை வாழ பயிற்றுவிக்க பெற்ற மக்கள் தங்கள் பெற்றோரின் எழிப்பிறப்பை மறைத்து விடுகிறார்கள். ஓய்வு நாளாகிய இன்று உங்கள் நேரத்தை கடவுளுக்கென்று செலவிட்டீர்களா? எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள். இறை வேண்டலில் நிலைத்திருங்கள். இன்று உங்கள் குடும்பத்தினரோடு உரையாட நேரம் ஒதுக்கினீர்களா? உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கனிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவரென எண்ணுங்கள். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால்
எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 1 முதல் 18 முடிய. பதிலுரை பாடல். திருப்பாடல் 42, இறை வார்த்தைகள் 1 முதல் 2, அதிகாரம் 43, இறை வார்த்தைகள் 3 முதல் 4 முடிய. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 11 முதல் 18 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். கூலிக்கு மேய்ப்பவர் ஓநாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடிப்போவார். ஏனெனில் அவர் ஆயரும் அல்லர், ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓநாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளைப் பற்றி கவலையில்லை. நல்ல ஆயன் நானே. தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன். என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவற்றிற்காக எனது உயிரை கொடுக்கிறேன். இக்கொட்டிலைச் சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன. நான் அவற்றையும் நடத்திச் செல்ல வேண்டும். அவையும் எனது குரலுக்கு செவி சாய்க்கும். அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் என்னும் நிலை ஏற்படும். தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார். ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன். அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்துக் கொள்வதில்லை. நானாகவே அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படிச் செய்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையின் ஆண்டவராம் கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. இன்று அக்களிப்போம், மகிழ்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. இன்று அக்களிப்போம், மகிழ்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா.
நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றே. ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏப்ரல் 27. புனித சீட்டா. இத்தாலி நாட்டில் மோத்தோ சாக்ரத்தேவில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த ஏழ்மையான குடும்பத்தில் கிபி 1218 ஆண்டு பிறந்தார் சீட்டா. தனக்கு வழங்கப்படுகின்ற உணவினை தன்னை போன்ற ஏழைகளுக்கு அளித்த சீட்டா தினமும் திருப்பலியில் பங்கு கொண்டு ஆண்டவரை உணவாக பெற்றார். தனது 12ஆம் வயதில் செல்வந்தர் ஒருவரின் வீட்டில் வீட்டு வேலைகளைச் செய்த சீட்டா எஞ்சிய உணவுகளை அவ்வீட்டின் உரிமையாளரின் அனுமதியோடு ஏழை மக்களுக்கு வழங்கினார். அனுதினமும் நற்கருணை ஆண்டவரிடம் முழந்தாள் படியிட்டு பல மணி நேரம் ஜெபித்த சீட்டா தனக்கு கிடைக்கின்ற பொருட்கள் அனைத்தையும் எளிய மக்களுக்கு அளித்து அவர்களின் பசி போக்கினார். இறைவனோடு இயைந்த வாழ்வினை வாழ்ந்த சீட்டாவின் வேண்டுதலுக்கு இறைவன் செவிமடுக்க சீட்டா ஏழைகளுக்கும் தேவையில் இருப்போருக்கும் ஆண்டவரிடம் பரிந்து பேசினார். தன் வாழ்நாள் முழுவதும் வீட்டு பணிப்பெண்ணாக பணி செய்து ஏழைகளுக்கு உதவிகள் செய்த சீட்டா கிபி 1272 ஆண்டு ஏப்ரல் 27 நாள் விண்ணகப் பிறப்படைந்தார். அனுதினமும் திருப்பலியில் பங்கு கொண்டு பிறருக்காக ஜெபித்து வாழ்ந்த சீட்டா கிபி 1600
1896ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் நாள் திருத்தந்தை 12ஆம் இன்னசென்ட் அவர்களால் புனிதராக உயர்த்தப்பட்டு வீட்டு வேலை செய்பவர்களுக்கு பாதுகாவலராக அறிவிக்கப்பட்டார். புனித சீட்டாவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமக்கு தரப்பட்டு இருக்கின்ற பணிகளை நேர்மையோடு செய்வதற்கு உறுதியேற்போம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே காலையிலிருந்து எப்படிப்பட்ட நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம். கடவுள் எவ்வளவு தாராளமாக ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்பி இருக்கிறார். அவர் எவ்வளவு அதிகமாக நம்மை அன்பு செய்கிறார் என்பதை நாம் உணர்ந்திருப்போம். இந்த அற்புதமான காரியங்களுக்காக நன்றி சொல்வோம். இன்றைய தினத்தில் நாம் நமது தாய்நாட்டின் மீது அக்கறை உள்ள, சமூக அக்கறை உள்ள பிள்ளைகளாக நாம் மாற ஜெபிப்போமா? எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, யாருக்கு என்ன நடந்தால் எனக்கு என்ன என்று நாம் எதையும் பற்றி கவலைப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையை தான் இன்றைக்கு நான் பார்க்கிறோம். எங்கள் அன்பு ஆண்டவரே, மற்றவர்கள் மீது அக்கறையும், இந்த சமூகத்தின் மீது அக்கறையும், இந்த தாய்நாட்டின் மீது அக்கறையும், நானும் இந்த சமூகத்தில் ஒரு ஆள், எனவே எனக்கும் பங்களிப்பு இருக்கிறது, எல்லா நிலைகளிலும் நான் அக்கறை கொண்ட மனிதர்களாக இந்த சமூகத்தில் அவலங்கள் நிறைவேறுகின்ற பொழுதெல்லாம் நான் அதனை தட்டி கேட்கின்ற, அதனை பார்த்து கண்மூடி சென்று விடாமல் இது சரியில்லை, இது அநியாயமான ஒரு காரியம் என்று குரல் எழுப்புகின்ற மனிதனாக வாழக்கூடிய மனநிலையை எங்களுக்கு தாரும், தைரியத்தை தாரும், உண்மைக்கு சான்று பகரக்கூடிய சக்தியை தாரும், ஆற்றலை தாரும், வல்லமையை தாரும். ஆண்டவரே இயேசுவே, இந்த சமூகத்திலே, எங்கள் நாட்டிலே ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் சமூக அக்கறையோடு எங்கள் தாய் நாட்டிற்காகவும் எங்களுடைய தமிழ் இனத்திற்காகவும் பேணி பாதுகாத்து வாழக்கூடிய எல்லா நிலைகளிலும் எல்லார் மேலும் அக்கறையோடும் அன்போடும் வாழக்கூடிய ஆற்றலை, வல்லமையை, நல்ல மனதை, பரந்துபட்ட பார்வையை, தாராள சிந்தனையை எங்களுக்கு தாரும் ஐயா. எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே. இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே ஒரு வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய இறை அழைத்தல் ஞாயிறு நிகழ்விலே மாதா தொலைக்காட்சியின் வளர்ச்சித்துறை பொது மேலாளர் அருள்பணி பவுலா ஜெயக்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்து சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டார். மீண்டும் நாளை சந்திக்கலாம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாயின் மக்கள் தாயே என்றும் கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்சறிந்தோம். ஆதலால் ஏமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவே, இம்மை